சிவனை வழிபடுவதில் இவ்வளவு விஷயம் இருக்கா? இதுதான் அந்த ரகசியமா? கோவிலுக்கு போனால் அவரவர் எப்படி சாமி கும்பிடுவதுன்னு தெரியாமலேயே கால் போற போக்கில் சுற்றி சுற்றி கும்பிட்டு விட்டு வருகிறார்கள் சிவன் கோவிலுக்கு போகும் பக்தர்கள். இந்த முறைப்படிதான் சிவனை வழிபட வேண்டும். அது ஒரு சூட்சமான ரகசியம். கோவிலுக்கு செல்லும் போது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட வழிபாடு முறை உண்டு. உதாரணமாக, பெருமாள் கோவிலில் முதலில் தாயாரை தரிசிப்பது வழக்கம். அதேபோல் சிவன் கோவிலில் சிவபெருமானை எப்படி வழிபடுவது என்பதற்கான ஒரு சூட்சும ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். சிவன் கோயிலுக்கு சென்றதும் முதலில் கோவிலின் கோபுரத்தை தரிசனம் செய்யுங்கள். கோபுரம் என்பது இறைவனின் திருவுருவம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் தரும். கொடிமரத்தடியில் நமஸ்காரம் செய்யுங்கள். இது உங்கள் அகங்காரத்தை விட்டுவிட்டு கடவுளை சரணடைந்ததை குறிக்கிறது. பின் பிள்ளையாரை முருகனையும் வழிபட்டு கோவிலுக்கு செல்லுங்கள். அவர்கள் இருவரும் சிவபெருமானின் பிள்ளைகள் என்பதனால் அவர்களை வழங்கிவிட்டு செல்வது மரபு. அதன் பிறகு கருவறைக்கு செல்லும் வழியில் உள்ள துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். துர்க்கை அம்மன் தீமைகளை அளிக்கும் சக்தி கொண்டவள். அடுத்து சனி பகவானின் சன்னதிக்கு சென்று பணிவோடு வணங்குகள். சனீஸ்வரர் சிவபெருமானின் ஆணைக்கு உட்பட்டவர். எனவே அவரை வணங்குவதனால் சனியின் தாக்கம் குறையும். பிறகு கோவிலில் உள்ள லிங்கோத்பவரை நமஸ்காரம் செய்யுங்கள். இவர் சிவன், பிரம்ம, விஷ்ணு ஆகிய மூவரின் சக்தியையும் ஒருங்கிணைந்து கொண்டவர். இதன் பிறகு சண்டிகேஸ்வரரை தரிசனிங்கள். இவர் சிவபெருமானின் கணங்களில் ஒருவர். சிவபெருமானை தரிசிக்க வருபவரின் வரவு செலவுகளை கவனிப்பவர். அவர்களில் உள்ள பெயரை 3 முறை சொல்லி நீங்கள் வந்திருப்பதை தெரியப்படுத்துங்கள். இது நீங்கள் வந்ததற்கான பதிவு. இப்போது கோயிலை 3 முறை வலம் வாருங்கள். 3வது முறை வலம் வரும்போது சண்டிகேஸ்வரிடம் சற்று நேரம் நின்று கோவிலில் இருந்து எந்த பொருளையும் எடுத்து செல்லவில்லை என்று உங்கள் 2 கைகளையும் கட்டிவிட்டு உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள். நீங்கள் சிவபெருமானை தரிசிப்பதற்கு முன்பே உங்கள் கோரிக்கைகளை சண்டிகேஸ்வரரிடம் தெரிவித்து விடுங்கள். கடைசியாக நீங்கள் சிவபெருமானை கண்குளிர தரிசனம் செய்து